பாலு சிங் பாலுவான கதை. அப்பா அப்பா அப்பா, உங்க பேரு பாலுவா பாலு சிங்கமா? ஏன்டா அப்படி கேட்குற? நடந்து வந்துக்கிட்டு இருந்தேனாப்பா, பக்கத்து வீட்டு கந்த மாமா இருக்கார்ல, அவர் தான் டேய் பாலு சிங்கமானே இங்கே வாடான்னு கூப்பிட்டாரு. எங்கள் அப்பா பேர் பாலு சிங்கம் இல்லை பாலு அப்படின்னு சொன்னேன். இல்லைடா உங்கள் அப்பா பேர் பாலு சிங்கி தான், போய் கேட்டு பாரு அப்படின்னாரு. என்னடா தம்பி வந்துட்டியா? எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே இருக்க, வீடு தங்க மாட்டேங்கிற. அம்மா, அப்பா பேர் பாலு சிங்கம்னு உங்களுக்காக தெரியுமா? ஆமாப்பா, அப்பாவோட ஜாதகத்துல கூட பாலுசிங்கம் தான் இருக்கு. என்ன டிஸ்கஷன் ஓடுது? நின்றுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க, உட்காந்து பேசலாம்ல? வா சீனுக்குட்டி, வந்து இப்படி உட்காரு. தாத்தாட்ட கேட்டு பாருடா, அவருக்கு தெரியும். அப்படி என்ன கேட்க போறீங்க? தாத்தா, அப்பா பேர் பாலு சிங்கமாமே, ஏன் இப்போ பாலுன்னு மாற்றிட்டீங்க? நீ ஏமா நிக்கிற? நீயும் உட்காரு. அது ஒரு பெரிய கதை பேராண்டி. பையன் சிங்கம் மாதிரி வருவான்னு சொல்லி தான் பாலு சிங்கம்னு பேர் வச்சேன். ஆனா அது அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேரை மாத்திட்டான். தாத்தா எப்படி மாறிச்சுன்னு சொல்லுங்க தாத்தா. போரு, இந்த சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம்பா, என் கதையை நானே சொல்லிக்கிறேன். ஒரு நாள் 5வது படிக்கும்போது ஏ பால் மாடு, இங்க வா. இல்லை உன்னத்தால பாலசிங்கம் டீச்சர் கூப்பிட்றாங்க. ஏ கந்தா, வா என்ன டீச்சருக்கு வாடகை விட்டுருக்கியா? டீச்சர் கூப்பிட்டு எனக்கு காதில் விழலை, விழத்தான் செய்யுது. அவங்க யாரையோ பாலு மாடுன்னு யாரையோ கூப்பிட்றாங்க. நான் பாலு மாடு கிடையாது, நான் பாலு சிங்கம்ல. ஏ பாலுசிங்க மாடு, உன்னதான் காது கேட்கலையா? காதுல என்ன பஞ்ச வச்சு அடைச்சிருக்கியா? டீச்சர் நம்ம கிளாஸில் பாலு சிங்க மாடுன்னு யாரும் இல்லையே, பாலு சிங்கம் தான் இருக்கேன். நீதான் மாடு, இங்க வா. பேர் மட்டும் சிங்கம், மற்றதெல்லாம் அசிங்கம். நோட்ல எழுத்தா எழுதியிருக்க, கோழி குப்பையை கிளம்புன மாதிரி ஒரு எழுத்து. இந்தா பிடி மாடு. எந்த வீட்டு வாங்குற? வலது வீட்டு வாங்க. டீச்சர், எங்கள் அப்பா பாலு சிங்கம்னு அழகான பேர் வச்சிருக்காரு. நீங்கள் மறுபடியும் மாடுன்னு கூப்பிட்றது நல்லா இல்லை. ஆமா, ஆளை பார்த்தா அழகு, வேலையை பார்த்தா இளவுங்கிற மாதிரி பேருக்கு ஒன்றும் குறைச்சிடல. பாலு சிங்கம் எழுத்தும் சரியில்லை, படிப்பும் சரியில்லை. நீ என்னைக்கு நல்லா எழுதுறியோ அன்னைக்கு தான் உன்னை பாலு சிங்கம்னு கூப்பிடுவேன். டீச்சர் பாருங்க, நாளைக்கே நான் நல்லா எழுதிட்டு வரேன். அப்படி எழுதிட்டு வரேன்னா என் பேர் பாலு சிங்கம் இல்லை. கொஞ்சம் தள்ளி உட்கார்ல. இல்லை, எப்படி நீ நல்லா எழுத போகிறது கிடையாது. உன் பேரை பால் மாடுன்னு வச்சுக்கிற போறியா, பாலு சிங்கம் மாடுன்னு வச்சுக்கிற போறியா? பாலு சிங்கம் பேசாம உன் பேரை பால் மாடுன்னு வச்சிரு, கூப்பிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் மாடுன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு பாட்டு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வந்தேன்டா பாலு மாடு, பசு மாட்டை பற்றி பாட போகிறேன். பாட்டு நல்லா இருக்கா? ஏய் சும்மா அடி, அவனுக்கு கோவம் வரப்போகுது. இந்த டீச்சர் ஆனாண்டா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. கந்தா, நான் ஒரு பாட்டு பாட்டேன். பொதுவாக என் மனசு தங்கம், எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேரு பாலசிங்கம். எங்கள் டீச்சரு நல்லா தானே திங்கும், தின்னுபுட்டு மதியமானா தூங்கும். இல்லை அங்கே என்ன சத்தம்? இல்லை கந்தா, உன் பக்கம் தான் பேச்சு வருது, நீ தான் பேசுனியா? டீச்சர் நான் ஒன்றும் பேசலை டீச்சர், பாலு சிங்கம் தான் பாட்டு பாடுறான் டீச்சர். இங்கே வா முதல்ல. என்ன பாட்டு பாடுறான்? டீச்சர் உங்களை பற்றி தான் பாடுறான் டீச்சர். என்னல பாடுதான்? டீச்சர், பொதுவாக என் மனசு தங்கம், எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் பாலு சிங்கம். எங்கள் டீச்சரு நல்லா தானே திங்கும், தின்னுபுட்டு மதியமான தூங்கும் அப்படின்னு பாடுறான் டீச்சர். அதுக்கு எதுக்குல அழியிற? போ இப்போ இடத்துல உட்கார். 1ஆவதுல 2 வருஷம், 2ஆவதுல 2 வருஷம், 3ஆவதுல 2 வருஷம், 8வது படிக்க வேண்டிய வயசுல 5வது படிக்குது காலுவ. டீச்சரை பற்றி பாட்டு பாடு. டீச்சர், பாலு சிங்கன்னு அழகான பேரை விட்டுட்டு நீங்கள் மாடு கழுதை இப்படிலாம் கூப்பிட்றது நல்லா இல்லை டீச்சர். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் பேசலை, நீ உங்கள் அப்பாவை கூட்டு வா நாளைக்கு. ராஜேஷ் பிடிக்க வரும்போது வேகமாக ஓடிடலாம்ல? நானும் ஓடித்தான் பார்த்தேன், என்னால் ஓட முடியல. அவன் 8 படிக்கான 5 படிக்கானா, எப்படி வேகமாக ஓட முடியும்? என்ன கந்தா, விளையாட முடிச்சாச்சா? ஆமாம் மாமா, திருடம் போலீஸ் விளாண்டாம் மாமா. பாலுசிங்க எப்படி படிக்கிறான்? எதுவும் சேட்டை கண்டு பண்றானா? பாலு சிங்கம் இன்னைக்கு ஸ்கூலில் நடந்தது சொல்லலையா மாமா? சும்மாரா, என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன நடந்துச்சு? பாலு சிங்கம் டீச்சரையே கிண்டல் பண்ணி பாட்டு பாடிட்டான் மாமா. டீச்சர் உங்களை நாளைக்கு கூட்டு வர சொன்னாங்க. பாலுசிங்கம் டீச்சரை கிண்டல் பண்ணி பாடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. அப்பா, அழகான பாலு சிங்கம்னு எனக்கு பேர் இருக்கும்போது டீச்சர் மாடு எருமை கழுதன்னு அவங்க வாட்டில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, அதுவும் அசிங்கன்னு வேற பேசுகிறாங்க. அதான் நான் பாடுவேன். பெரியவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீ எதிர்த்து பேசுவியா? என்னை யார் கிண்டல் பண்ணாலும் நான் அப்படி தான் பேசுவேன். ஆமாம், அது மட்டும் இல்லை, டீச்சரை சவால் விட்டுட்டு வந்திருக்கான். நான் நாளைக்கே அழகாக எழுதி காட்டுறேன். அப்படி எழுதி காட்டலாட்ட என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மாமா. டேய்,
நீ ஒன்று ரெண்டா போட்டு கொடுத்துக்கிட்டா இருக்க. நான் கூட காலை இன்னைக்கு காலையில் நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன்ல, அதை கக்கல. மத்தியானம் ஸ்கூலில் எனக்கு கொடுத்த முட்டை நீ தான் தின்ன. அந்த பிஸ்கட்டுக்கு முட்டைக்கும் சரியா போச்சுல. போல காட்டி கொடுத்தாங்க கருங்காலி கண்ணை, என் கூட சேராதல இனிமே. சரி மாமா, நான் வரேன் மாமா. பாலசிங்கம், உனக்கு இவ்வளோ கோவம் ஆகாது. பேசாம உன் பேரை மாத்திரும். போய் எழுதி பழகு. டீச்சர் அம்மா வணக்கம்மா. உங்களை தான் பார்க்கலான்னு பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். நல்ல வேலை வழியிலேயே பார்த்தாச்சு. ஆமாம், வர வர பாலசிங்கத்துக்கு வாய் கூடிக்கிட்டே போகுது. நேற்று என்னையே கிண்டல் பண்ணி பாட்டு பாடுறான். ஆமாம் டீச்சர் அம்மா, நானும் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொல்கிறான்னா, டீச்சர் என்ன பேர் சொல்லியே கூப்பிட மாட்டேன்றாங்க, மாடு எருமை கழுதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான். ஆமாம், 8வது படிக்கிறவன் ஒவ்வொரு வகுப்புலையும் 2 வருஷம் ஃபெயில் ஆகி இப்போ தான் 5வது படிக்கிறான். எழுத்தும் ஒன்றும் சரியில்லை, படிப்பும் இல்லை. சரி, அப்படி சொன்னாவது ரோசம் வந்து எழுத்தை திருத்துவான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. என்னையே கிண்டல் பண்ணி பாடுறான். நேற்று என்கிட்டயே சவால் விடுறான். நாளைக்கு நல்லா எழுதிட்டு வரேன், அப்படி எழுதலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறான். வீட்டில் உட்காந்து எழுதுனானா? டீச்சர் உட்காந்து எழுதி பார்த்தேன் டீச்சர், ஒழுங்காகவே எழுத்து வரல டீச்சர். பேசாமல் என் பேரை மாற்றிக்கிறேன் டீச்சர். அதெல்லாம் பேரை மாற்ற வேணாம், நீ டெய்லி வீட்டில் உட்காந்து எழுதி பழகினாலே எழுத்து திருந்திடும். டீச்சர், எனக்கு அந்த பேரே பிடிக்கல டீச்சர். எல்லா பசங்களும் சிங்கம், புலி, கரடி, சிங்குமங்கு, சிங்சங் இப்படி நிறைய பட்டப்பேர் வைக்காங்க. அதனால தான் டீச்சர் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மன்னிச்சிருங்க டீச்சர், நான் இனிமேல் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிற மாட்டேன். நல்லா படிப்பேன் டீச்சர். சரிடா தம்பி, நீயே என்ன மன்னிச்சிரு. நானும் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. உன் மனசு இவ்வளோ வேதனைப்படும்னு எனக்கு தெரியாது. சரி டீச்சர் அம்மா, ரெக்கார்ட் ஷீட்டில் அவன் பேரை பாலு சிங்குன்னு மாற்றிருங்க. என்னங்க, பாலு சிங்கம் அப்படின்ற பேரு பாலு சிங்கா மாதிரி இருக்கு. அந்த பாலு சிங் பாலுவா எப்படி மாறிச்சு? அது ஒரு பெரிய கதை, அதை எப்படி அவன் வாங்கிட்டு சொல்ல. அப்பா, நீங்கள் சொல்லலைன்னா கந்த மாமா சொல்கிறேன்னாரு. அவர்கிட்ட வேணா அந்த கதையை கேட்டுக்கிறேன். அவன் வேற என்னத்தையா சொல்லி வைப்பான். பேசாமல் நானே சொல்கிறேன். ஒரு நாள் நானும் கந்தனும் பெங்களூரில் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். தமிழன்? எஸ், ஐ எம் தமிழன். அவர் என்னடா கேட்டார் கந்தா? நீங்கள் தமிழனா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆமாம், நான் தமிழன் தான் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? நோ அப்படின்னு சொன்னால் போதும். சரி, நீங்கள் உட்காந்துரு, நான் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். Are you relaxing? ஓ, நீங்கள் ரிலாக்ஸிங்கானு கேட்காரு. நோ, நான் பாலுசிங். No, you are relaxing. You are relaxing. Are you relaxing? நோ, நான் பாலுசிங். No, you are relaxing. இது என்னடா வம்பா போச்சு? பார்க்குறவங்களாம் நீ ரிலாக்ஸிங்கானு கேட்காங்க. முதல்ல யார் அந்த ரிலாக்ஸிங்னு தேடி பார்க்கணும். ஆர் யூ ரிலாக்ஸிங்? நோ, ஐ எம் சர்ச்சிங். ஆர் யூ ரிலாக்ஸிங்? No, I am playing. ஆர் யூ ரிலாக்ஸிங்? Yes, I am relaxing. உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னால என் நிம்மதியாக போச்சு. அப்ப நீ மப்டியில வந்திருக்கிற போலீஸா? என்ன ஏன்டா அடிக்கிற? சத்தம் போடாத. பாக்கெட்ல கத்தி வச்சிருக்கிறேன். கத்துனா அவ்வளவுதான். டே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே எதுக்கு வந்த? கந்தா காப்பாத்துறா. இந்த திருடனைத்தான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை, அவனை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பாலசிங், நீ எப்படா அவங்ககிட்ட மாட்டின? 2-3 பேர் ரிலாக்ஸிங்கை தேடி வந்து நீங்கள் தான் ரிலாக்ஸிங்கான்னு கேட்டாங்க. சரி, யார் அந்த ரிலாக்ஸிங் அவனை தேடி கண்டுபிடிப்பேன்னு நானும் என்ன பண்ணேன், வந்தேன். ஒவ்வொரு ஆளாக கேட்டு வந்தேன். ஒருத்தரும் நான் ரிலாக்ஸிங்னு சொல்லலை, இவன் தான் ரிலாக்ஸிங்னு சொன்னான். அதோட தான் உன்னைத்தாண்டா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் கையை தான் பிடிச்சேன்டா. அதுக்கு கன்னத்திலே 2 குத்து குத்திட்டான்டா. அட அறிவு, ஆர் யூ ரிலாக்ஸிங்னு கேட்டா நீ ஓய்வு எடுக்கிறியான்னு அர்த்தம்டா. அப்போ ரிலாக்ஸிங்கிறது பேர் இல்லையா? சிங்கால ஒரு கத்தி குத்து வாங்க பார்த்தானடா. என் பேரில் இருக்கிற சிங்கால தான்டா இவ்வளோ குழப்பமும். இனிமே நான் பாலு சிங் இல்லடா, வெறும் பாலு மட்டும்தான்டா. ஐயோ அப்பா, உங்களை நினைச்சா சிரிப்பா வருதுப்பா. பாலு சிங்கம்னு பேர் வச்சா சிங்கம் மாதிரி என் பையன் வருவான்னு நினைச்சேன். அந்த சிங்கத்தால அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். எல்லாம் நீ பண்ணுன தப்புடா. சிங்கம் என்ன பண்ணுச்சு? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா எதுக்கு இந்த அசிங்கம் வருது? ஏப்பா, என்ன மட்டும் சொல்ற? நீ படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருக்க வேண்டியதானே? சரி சரி, போதும், இதோட நிறுத்துங்க. இதுக்கு மேல சண்டையாயிரும்.